போட்டோ அந்த மாதிரி போட்டு அதை வந்து நாங்க ரீபோலிங் கேட்கிறோம். இந்த இடத்துல வந்து இந்த ஓட்டையே நாங்க வந்து சீல் வைக்கல, எங்க ஏஜென்ட் யாருமே இல்ல. இதை வந்து சட்டப்பிரகாரம் இதை வந்து என்ன பண்ண தேர்தல் அதிகாரி வந்து ரீபோலிங் வைக்கணும் எங்களுக்கு. அதான் வந்து எங்களுடைய கருத்து சார். அவங்க கிட்ட அவங்க கிட்ட பேசியிருக்கு, அவங்க கிட்ட பேசியிருக்கு. நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே டைரக்டா அவர்கிட்ட போன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ரீபோலிங் வந்து நடக்கணும் சார். இப்ப சீல் வைக்கப்பட்ட பெட்டிகளை எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றோம் சார். இதுல சீலை வைக்கல, நாங்களே வைக்கவே இல்லை. சீல் எப்படி வைக்கணும் சார்? அனைத்து கட்சியும் சேர்ந்தா வச்சா சீல் வைக்கிறது. அவங்க எந்த சீல் வச்சு எடுத்துட்டு போவாங்க? சீலை வைக்கல. இதுல சீல் வைக்கிறதுக்கு வேலை இல்லை. யாருமே நாங்க எங்களுடைய கட்சி ஏஜென்ட்கள் யாரும் சீலை வைக்கலையே. சீல் வைக்காத அவங்க எப்படி எடுத்துட்டு போவாங்க? அதை வந்து அவங்க வந்து ஆர்வம் வந்து இதை வந்து பார்த்துட்டு இதுல இருக்கு சார், எல்லாமே வந்து வீடியோல இருக்கு சார். ஒரு பூத்துல வந்து ஒருத்தருக்கு மேல நின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீபோலிங் கொண்டு வரணும். ஓட்டு போடுற இடத்துல ஒருத்தர் ஜனநாயக கடமை ஆட்டும் போது பக்கத்துல ஒருத்தர் 2 பேரும் நின்னாலே அந்த ரீபோலிங் வைக்கணும். அதுக்கு வந்து அது ஒருத்தர் போடுற ஓட்ட இன்னொருத்தர் பார்க்க கூடாது. இதுல 150 பேருக்கு மேல அந்த பூத்துல நின்றுருக்காங்க, நின்று அராஜகம் பண்ணிருக்காங்க. அதனால அதை வந்து உடனடியா வந்து இதை ரீபோலிங் கட் பண்ணிட்டு ரீபோலிங் வைக்கணும் சார். அது வந்து 5:30 மணிக்கு மேல சார். இருங்க சார் நாங்க என்ன பேச நாங்க என்ன பண்ணலையே சார். உண்மையான சார் காவல்துறை அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டுல பேசாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நின்றுகிட்டு தான் இருக்காங்க, அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அது ஏற்கனவே வந்து அவங்க இந்த மாதிரி குண்டர்களை விட்டுற கூடாது. தேர்தல் நடத்தும் அதிகாரிட்ட சொன்னீங்களா? அது தேர்தல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், வந்து பாக்குறேன் இருக்காங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நாங்க வாக்குப்பதிவு முடியறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அது வந்து வேட்பாளர் வந்து வெளியில இருந்தாரு, விளைச்சல் தொழில இருந்தாரு. நாங்கெல்லாம் அங்க வந்து இருக்கும்போது வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து 100-200 பேருக்கு மேல உள்ள குண்டர்கள் வந்து இந்த பூத்தை வந்து கேப்சர் பண்ணி வந்து அவங்களா போய் ஓட்டர்ஸ் ஓட்டு போட்டு அவங்களே அன்னைக்கு அவங்களே அதிகாரில வந்து தேர்தல் அதிகாரிகள் யாருமே வேலை செய்யல. இவங்களும் அன்னைக்கு இவங்களே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. போட்டோ அந்த மாதிரி போட்டு அதை வந்து நாங்க ரீபோலிங் கேட்கிறோம். இந்த இடத்துல வந்து இந்த ஓட்டையே நாங்க வந்து சீல் வைக்கல, எங்க ஏஜென்ட் யாருமே இல்ல. இதை வந்து சட்டப்பிரகாரம் இதை வந்து என்ன பண்ண தேர்தல் அதிகாரி வந்து ரீபோலிங் வைக்கணும் எங்களுக்கு. அதான் வந்து எங்களுடைய கருத்து சார். அவங்க கிட்ட பேசியிருக்கு, அவங்க கிட்ட பேசியிருக்கு. நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே டைரக்டா அவர்கிட்ட போன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி எங்களை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ரீபோலிங் வந்து நடக்கணும் சார். இப்ப சீல் வைக்கப்பட்ட பெட்டிகளை எடுத்துட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றோம் சார். இதுல சீலை வைக்கல, நாங்களே வைக்கவே இல்லை. சீல் எப்படி வைக்கணும் சார்? அனைத்து கட்சியும் சேர்ந்தா வச்சா சீல் வைக்கிறது. அவங்க எந்த சீல் வச்சு எடுத்துட்டு போவாங்க? சீலை வைக்கல. இதுல சீல் வைக்கிறதுக்கு வேலை இல்லை. யாருமே நாங்க எங்களுடைய கட்சி ஏஜென்ட்கள் யாரும் சீலை வைக்கலையே. சீல் வைக்காத அவங்க எப்படி எடுத்துட்டு போவாங்க? அதை வந்து அவங்க வந்து ஆர்வம் வந்து இதை வந்து பார்த்துட்டு இதுல இருக்கு சார், எல்லாமே வந்து வீடியோல இருக்கு சார். ஒரு பூத்துல வந்து ஒருத்தருக்கு மேல நின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரீபோலிங் கொண்டு வரணும். ஓட்டு போடுற இடத்துல ஒருத்தர் ஜனநாயக கடமை ஆட்டும் போது பக்கத்துல ஒருத்தர் 2 பேரும் நின்னாலே அந்த ரீபோலிங் வைக்கணும். அதுக்கு வந்து அது ஒருத்தர் போடுற ஓட்ட இன்னொருத்தர் பார்க்க கூடாது. இதுல 150 பேருக்கு மேல அந்த பூத்துல நின்றுருக்காங்க, நின்று அராஜகம் பண்ணிருக்காங்க. அதனால அதை வந்து உடனடியா வந்து இதை ரீபோலிங் கட் பண்ணிட்டு ரீபோலிங் வைக்கணும் சார். அது வந்து 5:30 மணிக்கு மேல சார். இருங்க சார் நாங்க என்ன பேச நாங்க என்ன பண்ணலையே சார். உண்மையான காவல்துறை சார். காவல்துறை அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டுல பேசாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நின்றுகிட்டு தான் இருக்காங்க, அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அது ஏற்கனவே வந்து அவங்க இந்த மாதிரி குண்டர்களை விட்டுற கூடாது. தேர்தல் நடத்தும் அதிகாரிட்ட சொன்னீங்களா? அது தேர்தல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், வந்து பாக்குறேன் இருக்காங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நாங்க வாக்குப்பதிவு முடியறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அது வந்து வேட்பாளர் வந்து வெளியில இருந்தாரு, விளைச்சல் தொழில இருந்தாரு. நாங்கெல்லாம் அங்க வந்து இருக்கும்போது வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து 100-200 பேருக்கு மேல உள்ள குண்டர்கள் வந்து இந்த பூத்தை வந்து கேப்சர் பண்ணி வந்து அவங்களா போய் ஓட்டர்ஸ் ஓட்டு போட்டு அவங்களே அன்னைக்கு அவங்களே அதிகாரில வந்து தேர்தல் அதிகாரிகள் யாருமே வேலை செய்யல. இவங்களும் அன்னைக்கு இவங்களே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. போட்டோ அந்த மாதிரி போட்டு அதை வந்து நாங்க ரீபோலிங் கேட்கிறோம். இந்த இடத்துல வந்து இந்த ஓட்டையே நாங்க வந்து சீல் வைக்கல, எங்க ஏஜென்ட் யாருமே இல்ல. இதை வந்து சட்டப்பிரகாரம் இதை வந்து என்ன பண்ண தேர்தல் அதிகாரி வந்து ரீபோலிங் வைக்கணும் எங்களுக்கு. அதான் வந்து எங்களுடைய கருத்து சார். அவங்க கிட்ட பேசியிருக்கு,